ஹர நம பார்வதி பதையே தென்னாடுடைய சிவனே போற்றி தலைநிறை கணபதிக்கு திருச்செந்தூர் முருகனுக்கு திருவாவடுதுறை ஆதீன ஸ்ரீ குருமாசன்ஞானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், தருமபுராதீனம் நட்சத்திர குருமணிகள் ஸ்ரீ குருமாசன்ஞானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், இந்த திருமுறை வகுப்பை செவ்வனே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கற்பக விநாயகம் ஐயா, சுப்பிரமணியன் ஐயா, ஆவுடையப்பன் ஐயா, நல்லசிவம் ஐயா, கண்ணன் ஐயா மற்றும் வந்திருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் இன்றைய தினம் செவ்வழிப்பண்ணில் இருக்கின்றோம். செவ்வழிப்பண்ணுக்கு உரிய ராகம் எதுகுல காண்பொழி இரண்டாம் திருமுறையில் உள்ளது. அதில் திருப்புகலூர் திருத்தலத்தில் உள்ள பாடல்களை பார்க்க இருக்கின்றோம். இந்த திருப்புகலூர் திருத்தலம் அப்பர் சுவாமிகள் முக்தியடைந்த திருத்தலம். வேளாக்குறிச்சி ஆதீனத்திற்கு உரிய ஒரு அருமையான திருத்தலம். அதில் முதல் பாடல் மற்றும் 9வது பாடல் 11வது பாடலை பார்க்க இருக்கின்றோம். 9வது பாடலில் சாமி தாதை என்று அருளி செய்கின்றார். சாமி அப்படின்னாலே முருகப்பெருமானைத்தான் குறிக்கும் அப்படிங்கிற அர்த்தத்துல சாமி என்று கூறுகின்றார் முருகப்பெருமானை. சாமி தாதை சரணாகும் என்று தலை சாயினோ அப்படின்னு 9வது பாடல்ல குறிக்கிறார். ஒரு முருகன் சன்னதியில 2ஆம் திருமுறைக்கு பாடணும்னா இந்த பாட்டை பாடிக்கொள்ளலாம். அந்த பதிகம் அந்த பழமையான பண்ணிலேயே விசிற திரிபுடிலேயே நடத்த இருக்கின்றோம். வெங்கள்விண்ணே கூடல் இடையருகே ஆட்டோ வெளியே வீரவு வெங்கள்விண்ணே கூடல் இளைய ஆட்டோ வெறியே வீரவு வெங்கள்விண்ணே கூடல் இளைய ஆட்டோ வெறியே வீரவு நீ
பொங்கு செங்கண் புகழோர் தனுள் பொங்கு செங்கண் பொங்கு செங்கண் பொங்கு செங்கண் புகழோர் தனுள் திங்கள் சோடி திரி ஓர் அம்பக எரியூட்டிய திங்கள் சோடி திரி ஓர் அம்பக எரியூட்டிய திங்கள் சோடி திரி புறம் ஓர் அம்பக
போட்டிய எங்கள் பெம்மாள் அடி பரவ நாளும் கேட்டரு கடியோ எங்கள் பெம்மாள் அடி பரவ எங்கள் பெம்மாள் அடி பரவ நாடும் கேட்டரு கடியோமே இந்த மொத பாட்டை தாளத்தோட பார்ப்போம். 7 அட்சரம், ஒரு வரியில 4 வார்த்தை இருக்கும். ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒரு தாளத்துக்கு நிற்கும். முதல் வார்த்தை 1.5 இடத்துல ஆரம்பிக்கணும். 2வது வார்த்தை அரை இடத்துல ஆரம்பிக்கணும். தொண்டரஞ்சு கழிரும் பாடணும்ல, அதே மாதிரி தான். அப்படி வரும்போது முதல் வார்த்தை ஒரு அட்சரம் கம்மியாக நிற்கும். 2வது வார்த்தை ஒரு அட்சரம் கூடுதலாக நிற்கும். அதாவது முதல் வார்த்தை 6 அட்சரத்தில் நிற்கும்னு வச்சுக்கிட்டோம்னா, 2வது வார்த்தை 8 அட்சரத்தில் நிற்கும். ஏன்னா 14 அட்சரம் மொத்தம். பெண்கள் பொங்கல் இடை பெண்கள் பெண்கள் உடல் இடை பெண்கள் உடல் ஆடம் வீரது வீரவு வெங்கள் புகழ் இளைய வெங்கள் புகழ்
பூங்கல் வெங்கள் புழல் லைய வெங்கள் புழல் ஆடும் பெரிய வீரவு நீ ஆடோவெறி விரவு நீ ஆடோவெறி விரவு பொங்கு செங்கல் கரும் கயல்கள் பொங்கு 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 கரும் கயல்கள் பாயும் புகழோ தனுள் பாயும் புகழோ தனுள் பாயும் புகழோ தனுள் புகழோ தனுள் பாயும் புகழோ தனுள் பாயும் புகழோ தனுள் திங்கள் சோதி திரே ஊரோகம் திங்கள் திங்கள் சோதி திரே ஊரோகம் திங்கள் சோதி திரே திங்கள் சோதி
திரி புறம் திங்கள் திங்கள் சோடியே திரி புறம் திங்கள் சோடியே திரி திங்கள் சோடியே திரி புறம் திங்கள் சோடியே திரி திங்கள் சோடியே திரி புறம் திங்கள் சோடியே திரி புறம் ஓர் அம்பக எரி போட்டி ஓர் ஓர் அம்பக எரி போட்டி ஓர் அம்பக எரி ஓர் அம்பக எரி போட்டிய ஓர் அம்பக ஓர் அம்பக எரி போட்டிய ஓர் எங்கள் பெருமகன் அடியே பரவ எங்கள் எங்கள் பெருமகன் அடியே பரவ எங்கள் பெருமகன் அடியே எங்கள் பெருமகன் அடியே பரவ எங்கள் பெருமகன் எங்கள் பெருமகன் அடியே பரவ எங்கள் பெருமகன் அடியே நாடும் கேட்டரே போ அகடியோ நாடும்
கடியோ நாடும் கேட்ட கடியோ நாடும் கேட்ட நாடும் கேட்ட கடியோ நாடும் கேட்ட கடியோ அதுல 9வது பாட்டு எடுத்துக்கிங்க. ஒன்பதாவது பாட்டுல 3வது வரியில சாமி தாதை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சாமி அப்படின்னாலே முருகப்பெருமானைத்தான் குறிக்கும். பொதுவா சாமின்னு சொன்னா முருகப்பெருமான குறிக்குங்கிற அர்த்தத்துல சாமி தாதை அப்படின்னு கொடுத்துருக்காரு. தாதைன்னா தகப்பன், முருகப்பெருமானுக்கு தகப்பன் அப்படின்னு. ஒரு முருகன் சன்னதியில தேவாரத்துக்கு பாடிக்கிடலாம். 12 திருமுறை சொல்லும் போது ஒரு முருகன் சன்னதியில இந்த 2ஆம் திருமுறைக்கு இந்த பாட்டை சொல்லிக்கிடலாம். மோகம் நான்கு மூட்டை மூக்கம் நான்கு மூட்டை அன்னேரிகே அண்டலோ நேமியானோ மோகம் நான்கு மூட்டை அண்டேரி அண்டலோ நேமியானோ மோகம் நேமியானோ மோகம் நான்கு மூட்டை நேமியானோ மோகம் நான்கு மூட்டை அன்னேரி
அண்ணலோ அண்ணேரே அண்டலோ அண்ணேரே அண்டலோ ஆமிதல் தகைந்து ஏத்த ஆம்பிதல் தகைந்து ஏத்த ஆம்பிதல் தகைந்து ஏத்த ஆம்பிதல் தகைந்து ஏத்த ஓய் ஆரடல் ஓய் ஆரடல் ஓய் ஆரடல் ஓய் ஆரடல் சாமித்தாதே சரண் ஆகோ சாமித்தாதே சரண் ஆகோ என்று
தலையே சாய் நீனோ என்று தலையே சாய் நீனோ சாமிதாதே சரண் ஆதோ ஆதோ சாமிதாதே என் சரண் ஆகோ என்று தலை சாய் நீனோ என்று தலை சாய் நீனோ பூமிகள் புகழ் செல்வம் மல்கும் புகழூரை பூமிகள் புகழ் செல்வம் மல்கும் புகழூரை பூமிகள் புகழ் செல்வம் பூமிகள் புகழ் செல்வம் மல்கோ புகழூரை
மல்கோ போகலோ தாளத்தோட சொல்றேன். அதே மாதிரி தான் முதல் வார்த்தை ஒன்றரை இடத்துல ஆரம்பிக்கணும், ரெண்டாவது வார்த்தை அரை இடத்துல ஆரம்பிக்கணும். நேமியானோ முகம் நான் தேவோகை நேமியானோ ஊட்டை நேமியானோ முகம் நான் தேவோகை நேமியானோ அண்டே அண்டோ அண்டே அன்னேரே அன்னோ நேமியானோ முகம் நான் நேமியானோ முகம் நேமியானோ முகம் நான் தேவோகை நேமியானோ முகம் நேமியானோ முகம் நான்கு ஊட்டை நேமியானோ முகம் நான்கு ஊட்டை அண்ணே அண்ணனோ அண்ணே அண்ணேரே அண்ணோ அண்ணேரே அண்ணேரே அண்ணோ அண்ணேரே ஆபிதல் தகைந்து கேத்த
ஆமிதன்று தகைந்து ஏத்த ஆமிதன்று ஆமிதன்று தகைந்து ஏத்த ஆமிதன்று ஆங்கிதன்று தகைந்த ஏத்த ஓய் ஆரடல் ஆயின ஓய் ஓய் ஆரடல் ஆயின ஓய் ஓய் ஆரடல் ஆகிதான் ஓய் ஆரடல் ஓய் ஆரடல் ஆகினான் ஓய் ஆரடல் சாமி தாதேவி சரண் ஆகும் சாமி சாமி தாதேவி சரண் ஆகும் சாமி தாதே சரண் ஆகும் சாமி தாதே சரண் சாமி தாதே சரண் ஆகும் சாமி சாமி தாதே சரண் ஆகும் சாமி தாதே சரண் ஆகும் என்று தலைவே சாய் மீண்டோ என்று
என்று தலையே சாய் மீனோ என்று தலையே சாய் என்று தன்னை சாய் மீனோ என்று தன்னை சாய் மீனோ என்று தலை சாய் மீனோ என்று தலை சாய் பூமியில் புகழ் செல்வம் பூமியில் புகழ் பூமியில் புகழ் செல்வம் பூமியில் பூமியில் புகழ் செல்வம் பூமியில் பூமியில் புகழ் செல்வம் பூமியில் மல்கோன் புகழூரே அதில் கடைசி பாட்டு எடுத்துருங்க. பொண்டியார்ந்த பெரியோர்கள் ஏத்தோ
புகழோ தனுள் அண்ணல் ஆடலானை அந்தங்கில் அண்ணல் ஆடலானை அந்தங்கில் அண்ணல் ஆடலானை அண்ணி ஞான சம்பங்க அணி ஞான சம்பங்க சொந்த தமிழ் பாடி ஆட சொன்ன
பாடி ஆட கேட்டோம் பாவமே பாவமே தாளத்தோட சொல்றேன் சொல்லுங்க. பொந்தையார்ந்த பெரியோர்கள் பொந்தை ஆர்ந்த பெரியோர்கள் பொந்தை
வேந்த வேந்த சாதல் போகிரே போச வேந்த வேந்த சாம்பல் போகிரே போச வல்ல வேட்டை போதிரே வல்ல வல்ல வேட்டை போதிரே வல்ல வல்ல வீட்டை போதே வல்ல வீட்டை போதே வல்ல வீட்டை போதியே வல்ல வீட்டை அந்த அண்ணல் ஆடலானே அந்த அந்த அண்ணல் ஆடலானே அந்த அண்ணல் ஆடலானே அந்த அண்ணல் ஆடலானே அந்த அண்ணல் அந்தமில்ல அண்ணல் ஆடலானே அந்தமில்ல அந்தமில்ல அண்ணல் ஆடலானே அந்தமில்ல அண்ணல் அந்தோகில்லாத அண்ணல் ஆடலானே அந்தோகில்லாத
ஆடலானே அணி ஞான சம்பவ அணி அணி ஞான சம்பவ அணி அணி ஞான சம்பவ அணி ஞான அணி ஞான சம்பவ சொன்ன தமிழ் பாடி ஆட சொன்ன தமிழ் பாடி ஆட சொன்ன தமிழ் பாடி ஆட சொந்த தமிழ் பாடி ஆட சொந்த கேட்டோம் பாப கேட்டோம் பாப கேட்டோம் பாவ கேட்டோம் பாவ கேட்டோம் பாவ கேட்டோம் பாவ இதுல ஒரு பாடல் அந்த தொண்டரஞ்சு பாட்டை திருத்தமா பாடுறேன், கொஞ்சம் இடம் இருக்கு கேளுங்க. தொண்டரஞ்சு களீரோ
அடக்கி சொரும்பார் மலரே தொண்டரஞ்சு களேரோ புக்கில் இருக்கு, புத்தகத்திலே இருக்கு. தொண்டரஞ்சு களேரோ அடக்கி சொரும்பார் மலரே இண்டை கட்டி இண்டை கட்டி வழிபாடு செய்யும் இடம் என்பரால் வழிபாடு செய்யும் இடம் என்பரால் பண்டு பாட்டு மயில் ஆன வண்டு பாட்டு மயில் ஆன மாக்கன்று துள்ள
மாக்கன்று துள்ள வரிக்கெண்டை பாய வரிக்கெண்டை பாய சுனை நீல மொட்டு சுனை நீல மொட்டு அலரோ 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 கேதாரமே 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 நாம ஓரளவுக்கு அந்த செவ்வழி பண்ணில் ஒரு 4-5 பதிகம் நாம் பார்த்துக்கிறோம். நல்ல விரிவாக சில பாடல்களும் வெவ்வேறு தாளங்கள்லையும் இந்த செவ்வழி பண்ண பார்த்துருக்குறோம். இந்த எபிசோடோட நமக்கு 2ஆம் திருமுறை நிறைவு பெறுகிறது. 2ஆம் திருமுறை கிட்டத்தட்ட 45 எபிசோடு வந்திருக்கு. அப்போ கிட்டத்தட்ட 1.5 மாதம், 1.5 வருஷம், 1.25 வருஷம். 45 எபிசோடுன்னா 1.25 வருஷம் நம்ம 2ஆம் திருமுறையை முடிச்சிருக்கிறோம். அடுத்த எபிசோடு நமக்கு முதல் திருமுறையிலிருந்து ஆரம்பித்து இதே மாதிரி ஒரு 1.25 வருஷம் போச்சுன்னா அது நிறைவாகும். ஹர ஹர நம பார்வதி பதையே. வெற்றிவேல் முருகனுக்கு